Good morning students, welcome back to Sheba Group of Schools online class. In the last class we have studied time series analysis. Today we go for new heading, that is price index number. Price index number la namakku vandu uses irukku, adula sila classification irukku, moonu type irukku. First one vandu price index number. Index number la நமக்கு ஃபஸ்ட் ஒன் வந்து ப்ரைஸ் இண்டெக்ஸ் நம்பர், செகண்ட் ஒன் குவான்டிட்டி இண்டெக்ஸ் நம்பர், தேர்ட் ஒன் காஸ்ட் ஆஃப் லிவிங் இண்டெக்ஸ் நம்பர். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது ப்ரைஸ் இண்டெக்ஸ் நம்பர். இதில் வந்து ஃபஸ்ட்டு 3 டைப்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். லாஸ்பேஸ், பேஷிஸ் அண்ட் ஃபிஷர்ஸ். லாஸ்பேஸ் ப்ரைஸ் இண்டெக்ஸ் நம்பர் P01L, அதாவது இங்கே ஃபஸ்ட்டு லெட்டரை வந்து நம்ம மேலே இங்கே போட்டுக்க போகிறோம். P01L ஈக்குவல் டு சிக்மா P1 Q0 by sigma P0 Q0 into 100 and Pasch's price index number equal to P01P, this is equal to sigma P1 Q1 by sigma P0 Q1 into 100. Listen, இதில் பார்த்தீங்கன்னா P1 P0 சேமாக இருக்கும், இதில் வந்து Q0 Q0 இருக்கும், இதில் Q1 Q1 இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் மெமரி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா மேலே சிக்மா PQ PQன்னு போட்டுட்டு 1000 ஞாபகம் வச்சுக்கோங்க. 1000 1000 ஞாபகம் வச்சுட்டு கூட நீங்கள் போடலாம். நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா 1101 1101 ஸோ PQ போட்டுட்டு இந்த நம்பரை அப்படியே எழுதிட்டிங்கன்னா ஓகே தான். நெக்ஸ்ட்டு ஃபிஷஸ் ப்ரைஸ் இண்டெக்ஸ் நம்பர் ஈக்குவல் டு P01F ஈக்குவல் டு ரூட் ஆஃப் தீஸ் டூ, ரூட் ஆஃப் லாஸ்பேஸ் அண்ட் பேஷிஸ் ப்ரைஸ் இண்டெக்ஸ் நம்பரை மல்டிப்ளை பண்ணுறோம், விச் இஸ் ஈக்குவல் டு இதில் வந்து இது வந்து P01L வந்து இது மட்டும் இன்ட்டு பேஷிஸுடைய இதை எழுதிக்கிறீங்க, இன்ட்டு 100 × 100 இருக்குது இல்லையா, ரூட்டுக்குள்ளே போடும்போது வெளியில் எடுக்கிறோம், ஒரு 100 மட்டும் வரும். ஸோ இந்த 3 டைப்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஹியர் P1 P0 Q1 Q0ன்றது P1னா கரண்ட் இயர் ப்ரைஸ், P0 இஸ் பேஸ் இயர் ப்ரைஸ், அதே மாதிரி Q1 இஸ் கரண்ட் இயர் குவான்டிட்டி, Q0 இஸ் பேஸ் இயர் குவான்டிட்டின்னு எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நம்ம இந்த 3 டைப் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். So let us see exercise number 9.2 14th sum. Our 14th sum is calculate by a suitable method the index number of price from the following data. So இந்த டேட்டா இது கொடுத்துருக்காங்க, நம்மளே வந்து சூட்டபிள் மெத்தட் எடுக்க போகிறோம். அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்கிறது ப்ரைஸ் அண்ட் குவான்டிட்டி, செகண்டுக்கும் ப்ரைஸ் அண்ட் குவான்டிட்டி. ப்ரைஸ் அண்ட் குவான்டிட்டி கொடுத்தாங்க அப்படின்னா P0 Q1 அண்டு P1 Q0 இது 4மே கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். இதில் 202 212 2 கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த லாஸ்ட்டாக கொடுத்துருக்கிறத கரண்ட் இயர்னு எடுத்துக்க போகிறோம், இந்த பிஃபோராக கொடுத்துக்கிற இயரை வந்து நம்ம பேஸ் இயர்னு எடுத்துக்க போகிறோம். ஸோ அதில் வரக்கூடிய ப்ரைஸை P0, குவான்டிட்டியை Q0ம், இது லாஸ்ட்டாக கொடுத்துருக்கக்கூடிய இயரை வந்து நம்ம கரண்ட் இயர்னு எடுக்க போகிறோம். அதில் வர ப்ரைஸ் P1, குவான்டிட்டியை Q1ன்னு எடுத்துக்க போகிறோம். ஓகே, இதெல்லாம் எழுதிட்டு இப்போ இதனுடைய கண்டினியூஷனாக நம்ம வந்து டேபிள் ஃபார்ம் பண்ணலாம், அதர்வைஸ் இந்த மாதிரி கீழேயும் நீங்கள் எழுதிக்கலாம். கொடுத்துருக்க கொஸ்டின் எழுதிட்டு என்னென்ன வேணும் நமக்கு சிக்மாவில் அப்படின்னு பார்த்து எழுத போகிறோம். நமக்கு சிக்மாவில் இந்த 4ம் வேணும். ஓகே, P1 Q0 P0 Q0 P1 Q1 P0 Q1 இது 4மே நமக்கு வேணும். ஸோ 4 காலம் போட்டு மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதனுடைய டோட்டலை எழுதி வச்சுருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம எழுத போகிறது லாஸ்பேஸ் ஃபார்முலா. Laspey's price index number is P01L, which is equal to sigma, சொன்ன மாதிரி நீங்கள் 1000 ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும், PQன்னு போட்டுட்டு 1000 into 100, which is equal to sigma P1 Q0 உடைய சிக்மானா டோட்டல் 1532 by P0 Q0, this is first one 1058 into 100. So after calculation we get 144.8 அப்படின்னு வரும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து Pasch's price index number is P01P, which is equal to same sigma PQ, small letter யூஸ் பண்ணுறீங்க, PQ 1101. ஓகே, இல்லைனா 1011.
into 100. This is equal to P1 Q1. This is 1436 by P naught Q1. P naught Q1. This is 994 into 100. So calculate பண்ணா நமக்கு கிடைக்கிறது 144.4. That's all. Okay. Next let us see 16th sum. Compute last year's species and fishes index number for the year 2010 and given table is this. இந்த டேபிள் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து commodity price குவான்டிட்டியை தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரைஸில் வந்து நமக்கு P0 P1 மட்டும் தான் வரும். ஸோ இதில் பாருங்கள் 2000 2010 இருக்குது. இது பேஸ் இயராக எடுத்துக்கிறோம், இதை கரண்ட் இயராக எடுத்துக்க போகிறோம். ஸோ இது வந்து P0, திஸ் இஸ் P1. சிமிலர்லி குவான்டிட்டியில் 2000 Q0, திஸ் இஸ் Q1. நெக்ஸ்ட்டு நமக்கு அதே தான் 4 காலம்ஸ் எழுத போகிறோம். 4 காலம்ஸ் எழுதி டோட்டலாக ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் இயர்ஸ் ப்ரைஸ் இண்டெக்ஸ் நம்பர் ஃபார்முலா எழுதிட்டு அதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சிக்மா P1 Q0, திஸ் இஸ் 1280 by P0 Q0 is 1200 into 100. So calculating we get 106.66 னு வரும். நெக்ஸ்ட்டு பேஷிஸ் வந்து P1 Q1, this is 1040 by P0 Q1, that is 973 into 100 and this answer is 106.88 னு வரும். Okay. Next fishes price index number, that is P01. F is equal to square root of P01 first last year into பேஷிஸ் into 100 சொல்லுவாங்க. இது நமக்கு ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணதால் இந்த ஃபார்முலாவை எடுக்க போகிறோம். சப்போஸ் இது கேட்காம டைரெக்டாக ஃபிஷஸ் இண்டெக்ஸ் நம்பர் கேட்டாங்க அப்படின்னா அப்படியே இந்த இடத்துல நம்ம என்ன போட போகிறோம் அப்படின்னா இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து சேம் PQ ஃபஸ்ட்டு வந்து 1000, நெக்ஸ்ட்டு 1101 into 100 போட போகிறீங்க. ஓகே, டைரெக்டாக இது மட்டும் கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலாவில் யூஸ் பண்ணி போடுங்க. நம்ம ஆல்ரெடி இது கேட்டாங்கன்னா இதையே நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா போதும். ஓகே, இட்ஸ் ஈக்குவல் டு நம்ம ஆல்ரெடி இதில் ஃபைண்ட் அவுட் பண்ணது 106.66 into this is 106.88 into 100. ஸோ கால்குலேட் பண்ணிவிட்டு ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்க அப்படின்னா 106.7 வரும். 100 மல்டிப்ளை பண்ண பிறகு நமக்கு வரக்கூடிய ஆன்சர் 106.7. That's all. Next let us see 17th sum. Using the following data, construct Fisher's ideal index and show how it satisfies factor reversal test and time reversal test. ஓகே, நம்ம வந்து Fisher's index மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ஃபேக்டர் ரிவர்சல் டெஸ்ட்டும் டைம் ரிவர்சல் டெஸ்ட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணுதா இல்லையான்னு செக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி டைம் ரிவர்சல் டெஸ்ட்டுனா P01 into P10 ஈக்குவல் டு 1ன்னு நம்ம ப்ரூவ் பண்ணியாகணும். அது P01ன்றது ஃபிஷர்ஸில் வருது இல்லையா, அந்த ஃபார்முலா. ஃபிஷர்ஸில் இன்ட்டு 100 போடுவோம். அந்த 100 விட்டுட்டு ரூட்டுக்குள்ளே இருக்கிறத மட்டும் எழுதுறது தான் இந்த P01. தட் இஸ் ஃபஸ்ட்டு வந்து 1000 வரும், நெக்ஸ்ட்டு 1101 வர மாதிரி எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு P10 அப்படின்னா லிசன் பண்ணுங்கள், இதில் 01 இருக்குது, இங்கே 10 இருக்குது. அப்படியே சேஞ்ச் பண்ண போகிறோம். இந்த 0வையும் 1ஐயும் பேஸ் இயர், இது வந்து பேஸ் இயர் சொல்லுவோம், இது கரண்ட் இயர் சொல்லுவோம் இல்லையா. இப்போ இந்த இயரை மட்டும் சேஞ்ச் பண்ண போகிறோம். பேஸை வந்து கரண்ட் இயராகவும் கரண்ட் இயரை பேஸ் இயராகவும் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஃபார் தட் சேம் அப்படியே எழுத போகிறீங்க. PQ தான். ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கே 1 வந்து 0வாக போட போகிறோம், 0வை 1ஆக சேஞ்ச் பண்ணணும். அது மட்டும்தான் சேஞ்சஸ் இதில். P10 அப்படின்னா எல்லாமே 1னா 0. நெக்ஸ்ட்டு 01 இருக்குது, 10. ஹியர் 01 10. ஓகேவா, திஸ் இஸ் டைம் ரிவர்சல் டெஸ்ட். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ஈக்குவல் டு 1 வரணும். நெக்ஸ்ட்டு ஃபேக்டர் ரிவர்சல் டெஸ்ட் அப்படின்னா P01 into Q01 ஈக்குவல் டு சிக்மா P1 Q1 பை சிக்மா P0 Q0. இதில் P01 சேம் திஸ் ஒன் அண்ட் Q01னா 01ல் சேஞ்சஸ் கிடையாது. P அதாவது ப்ரைஸும் குவான்டிட்டியும் மட்டும் சேஞ்ச் பண்ண போகிறோம். அதாவது P இன்ட்டு Q இன்ட்டு Pயாக சேஞ்ச் பண்ண போகிறோம். இதில் எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். திஸ் இஸ் P01. இதில் Q01னா எப்படின்னு பாருங்கள்.
சேம் நம்ம வந்து 1 0 0 this is 0 okay 1 0 0 0 1000 வரணும் 1101 வரணும் ஓகே இதில் 1000 சேஞ்சஸ் கிடையாது PQ மட்டும் சேஞ்ச் ஆகும் PQவை QP அப்படின்னு எழுத போகிறோம் QP சேம் இங்கே வந்து 1000 இங்கே 1101 போட போகிறோம் தட்ஸ் ஆல் இதுதான் வந்து P01 Q01க்கான டிஃப்ரெண்ட் இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வர வேண்டியது சிக்மா P1 Q1 பை சிக்மா P0 Q0 இதை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு அப்படின்னா டைம் ரிவர்சல் டெஸ்ட்டு சாட்டிஸ்ஃபை ஆகிருக்குன்னு அர்த்தம் அதே மாதிரி இதை மல்டிப்ளை பண்ணி 1 வந்ததுன்னா டைம் ரிவர்சல் டெஸ்ட்டு சாட்டிஸ்ஃபை ஆகிருக்குன்னு அர்த்தம் இப்போ ஃபஸ்ட்டு 17th சம்மில் கொடுத்துருக்காங்க அதில் அதே மாதிரி ப்ரைஸ் கொடுத்துருந்தாங்கன்னா P0 P1 தான் வரும் பேஸ் இயரை P0ம் கரண்ட் இயரை P1ன்னு எடுத்துக்கிறோம் சிமிலர்லி இதில் நம்பர் ஆஃப் யூனிட்ஸை குவான்டிட்டின்னு எடுத்துக்க போகிறோம் அதில் Q0 Q1 சேம் அதே மாதிரி அந்த 4 காலம் போட்டு இது சிக்மா ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் சிக்மானா அப்படியே அடிஷன் ஆட் பண்ணி எழுதியிருக்கோம் நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது ஃபிஷர்ஸ் ஐடியல் இண்டெக்ஸ் ஃபிஷர்ஸ் டெஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம் ஃபிஷர்ஸ் டெஸ்ட் ஃபார்முலா எழுதுங்க ஃபிஷர்ஸ் இண்டெக்ஸ் நம்பர்னு எழுதினீங்கன்னா போதும் தட் இஸ் P01F is equal to square root of சேம் சிக்மா PQ ஃபஸ்ட்டு வந்து 1000 வரும் நெக்ஸ்ட்டு PQ போட்டுட்டு 1101 into 100 so now substitute all the values P1 Q0 that is P1 Q0 is 2140 into P1 Q1 that is 1880 by P0 Q0 is 1560 into P0 Q1 that is 1344 into 100 okay next calculation பண்ண போகிறோம் ஸோ கால்குலேட் பண்ண உடனே நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 138.5 this is Fisher's index number next நம்ம பார்க்குறது டைம் ரிவர்சல் டெஸ்ட் டைம் ரிவர்சல் டெஸ்ட்டில் P01 into P10 இப்போது போட போகிறோம் நெக்ஸ்ட்டு டைம் ரிவர்சல் டெஸ்ட் டைம் ரிவர்சல் டெஸ்ட் இஸ் P01 into P10 is it இது ரெண்டும் நமக்கு ஈக்குவல் டு 1 வரணும் ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் P01 அப்படின்னா சேம் சிக்மா PQ போட்டுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் 1101 ஓகே அடுத்தது 10 நம்ம சொல்லியிருக்கோம் சேம் PQ இன்ட்டு சிக்மா PQ போட்டுக்கோங்க இதில் வந்து நம்ம அப்படியே சேஞ்ச் பண்ண போகிறோம் 1 0 இன்டர்சேஞ்ச் பண்ண போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து 1 0 இருக்குதுன்னா 0 1 ஹியர் 1 1 ஸோ 0 0 0 0னா 1 1 0 1 1 0ன்னு வரும் ஓகே இப்போ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் வேல்யூஸ் தட் இஸ் P1 Q0 is 2140 into P1 Q1 is 1880 P0 Q1 1344 P0 Q0 is 1560 by P0 Q0 is 1560 P0 Q1 is 1344 and P1 Q1 is 1880 P1 Q0 is 2140 ஸோ இப்போ லிசன் பண்ணுங்கள் எல்லாமே கேன்சல் ஆகிடும் 2140 கேன்சல் 1880 1344 1560 ஸோ எல்லாமே கேன்சல் ஆனால் நமக்கு கிடைக்கிறது 1 ஸோ தேர்ஃபோர் நமக்கு என்ன கிடச்சிருக்கு P01 into P10 is 1 தேர்ஃபோர் டைம் ரிவர்சல் டெஸ்ட் இஸ் சாட்டிஸ்ஃபைடு that's all
நெக்ஸ்ட்டு ஃபேக்டர் ரிவர்சல் டெஸ்ட்டு நம்ம செக் பண்ண போகிறோம். P01 into Q01 சேம். P01 அப்படின்னா 1000 போடணும் into சிக்மா PQ சிக்மா PQ இங்கே வந்து 1101. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், PQவை QPன்னு போட போகிறோம். ஓகே, Q01னா QP. ஸோ QP இங்கே QP into சிக்மா QP QP. இப்போ சேம் இதே 1000 தான் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு 1101. நமக்கு வந்து இட்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும்னா சிக்மா P1 Q1 by சிக்மா P0 Q0 வரும். இட்ஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூட் ஆல் த வேல்யூஸ். P1 Q0 that is 2140 into P1 Q1 is 1880 into P0 Q1. P0 Q1 1344. Q1 P1 na P1 Q1 1880 divided by P0 Q0 that is 1560 into P0 Q1 that is 1344 into Q0 P0 means P0 Q0 da 1560 into Q0 P1 or P1 Q0 that is 2140. Okay, these two gets cancelled and then 1344 gets cancelled. இப்போ இது ரெண்டு டேர்ம் இருக்குது, இதுவும் ரெண்டு டேர்ம் இருக்குது. ஸோ 1880 ஹோல் ஸ்கொயர் இருக்குது பை 1560 ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. ஸோ ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா ஒரு டேர்ம் மட்டும் வரும். பட் we know this is what 1880 is. 1880 is sigma P1 Q1 and 1560 is P0 Q0 sigma P0 Q0. So this is P01 into Q01. ஓகே, இப்போ இது ரெண்டும் நமக்கு சேமாக வந்திருக்கு. சாரி, ரைட் ஹேண்ட் சைடும் நமக்கு வந்திருக்கு. therefore factor reversal test satisfied. Factor reversal test satisfied. That's all. I hope you all understood today's class. Do the homework and example sums also. Thank you, students.